நம்பூரி வேதியர்கள் நாம் கேட்டோம் என்று சொல்லி விம்மிடாவண்ணம் வெளியில் உரையாதிருந்தார். இப்படியே புலோகம் எல்லாம் தீனுக்கிடவே அப்படியே மாயவரும் ஆன தேவருடனே இன்று முதல் யானிருக்கும் இடங்களிலே சாதியெல்லாம் ஒன்று போல் என்னிடத்தில் ஒத்துமிக வாருமென்று சொல்லி தீருச்சம்பதி தென் சென்றிடவே தானடக்க பல்லுயிரும் வந்து பாடிந்தது கேளன்போரே. திருச்சாம்பதியதிலே சென்றவர்கள் தான் இருக்க பூரச்சமது வார்த்தான் புகழும் ஒரு நம்பூரி. அப்போது சாஸ்திரத்தில் அவனி பலசாதி எல்லாம் இப்போது சும்மா இங்கு வரலாம் எனவே அந்தந்த சாஸ்திரத்தில் அது கண்டு அல்லாமல் நல்லந்த சாணார்கள் நல்ல தேருண்டு பண்ணி தொட்டு கொடுத்து தேர் நடத்த வேணுமென்றும் மற்றும் வெகுதானம் வலங்கை உயர் கொண்டோர்க்கு கொடுக்க வேணுமென்றும் கூறினார். சாஸ்திரத்தை வேடுக்காக அந்த விவரிப்பெல்லாம் நடத்தி வாரிக்கரை ஆண்டியன வாய்த்த நாமம் விளங்க நேரியர்கள் சூழ நெடியோ நங்கிருந்தார். திருச்செந்தூர் தன்னில் திருமாலங்க இருக்க விருச்சமுள்ள நீசன் வேசை நசுராணியவன் வையகங்கள் எல்லாம் வரம்பழிந்து மானீசன் நெய்யறிய சான்றோர்கள் நெறியெல்லாம் தான் குலைத்து பேரழித்து தருமாம் பெருமை எல்லாம் தான் அளித்தான். மார்வரையே கூடும் மைப்புரசு சஞ்சுவம்போல் தானமளித்து சான்றோர்கள் கட்டழிந்து ஈனகுல சாதி ஈடாக்கிதான் கொடுத்து பல்பறைய நிசனுக்கு பவள தேர்தான் கொடுத்து கழ்பறைய சாதிகளுக்கு காலமீக கொடுத்து சாதி வரம்பு தானளித்து வெண்ணீசன் மூதி முன்னீசன் மும்மூடியும் தான் தவிர்த்து நவ்வாமூடியனவே நாடிய நாடாகவேதான் எவ்வோரும் அறிய இவன் தேசம்தானாக்கி ஆளாக முன்னீசனையும் அவனை நாடாள வைத்து பாழாக நீசன்
பழைய சட்டமும் மாற்றி நீசன் நவ்வாவின் நினைவு போல் சட்டமிட்டு தேசமெல்லாம் நவ்வாம் செய்தானே சட்டமது மானம் வரம்பு மகிமை கெட்டு சான்றோர்கள் ஈனம் அடைந்து இருக்கின்ற வேளையிலே தேவர்கள் எல்லாம் திருச்செந்தூர் சென்றேகி மூவரொரு நித்தனுக்கு முறையமிட்டாரம்மானை ஆதி முதல் பொருளே ஐயா நாராயணரே சோதியே எங்கள் துயரமெல்லாம் தீருமையா எத்தனை நாளும் இருந்தோம் ஒரு மனுவமாய் கொற்றவரே நாங்களினி குடியிருக்க போகாது சாதி கட்டையெல்லாம் தலையழித்து வெண்ணீசன் மேதினிகளெல்லாம் மேவினானையாவே தானும் அழிந்தாச்சே தம்பியர்கள் சான்றோரின் மானம் அழிந்தாச்சே வரம்பெல்லாம் கெட்டாச்சே பூப்பியம் குலைத்து புரசியோடொப்பமிட்டு காப்பிலியன் எதுவினால் கட்டழிந்தார் சான்றோர்கள் எத்தனை நாளும் யாங்கள் முறையிட்டது போல் புத்திதனில் வைத்தால் பொறுக்க இனி கூடாதே தம்பி சான்றோர்கள் சங்கடத்தை கேளாமல் சம்பி முகம் வாடி தலை கவிழ்ந்து இருப்பதென்ன மக்களோட துயரம் மனதிறங்கி வராமல் பக்கமாய் நீரும் பாராதிருப்பதென்ன சான்றோர் பாடும் துயரம் தானிறங்கி வராமல் ஆண்டோரே நீரும் அயர்ந்தே இருப்பதென்ன இதெல்லாம் எங்களை நீர் ஏற்ற சான்றோர் வீரப்பாய் முதலெல்லாம் சான்றோருள் முடித்து வைத்த கண்ணீனால் பாவி அந்த நீசன் பாடுத்தும் தூயரமெல்லாம் தாவி கையிலை சக்தி சீவன் வரையும் போருக்க முக மிக குடலையே புண்ணிய ஐயாவே மறுக்கமதை பாரும் மனதிறங்கி எங்களுக்கு உகத்துக்கு உகங்கள் ஊழியங்கள் செய்ததெல்லாம் அகற்றியருள் தந்த அச்சுதரும் நீரல்லவோ மக்களாய் எங்களையும் வாலங்கையோர்தானாக ஒக்குறவு கெட்டோன் உலகில் படைத்திருந்தால் இத்தனை பாடும் எங்களுக்கு என்றேதான் புத்திரனாய் எங்களையும் பூமிதனில் வெற்று வைத்து
நாங்கள் படும்பாடு நாரணரே கண்டிலையோ தாங்களுக்கு நெஞ்சோம் சற்றும் ஈரங்களையோ இப்படியே தேவர் எல்லோரும் முறையமிட அப்படியே முறையமிட்டு அவரங்கே நிற்கையிலே நல்ல ஊமை தீருவோம் நன்றாயெழுந்திருந்து வல்ல போருளான வாய்த்த நாராயணரின் ஆடியில் அவள் வீழ்ந்து ஆளுது கரைந்தே துரைப்பாள் முடியும் அடியெல்லாம் முதலே முதல் பொருளே அரி அரி நாராயணரே அண்ணரே அச்சுதரே கரிகரி நாராயணரே கண்ணரே கார்வண்ணரே லட்சை கட்டவாவி ஏமாளி கலியதினால் அலச்சல் செய்தெங்களையும் அகற்றி வைத்து போனீரோ பாவி கலியனுட பாலிசாவ சூழ்ச்சியினால் பூவில் மண்டுகம் போசித்துதோ காரணரே கலியனுடையதுவினால் கபாலி உண்மை துணரும் சலிவாகி மேனி சடலாமீகத்திமிர்த்து இருள் மூடி கண்கவிழ்ந்து இருக்கிறார் ஈஸ்வரரும் உருவு சுவடில்லை உம்முடைய மைத்துனரும் நின்னயமில்லக்கலியன் நிசன் வீரந்ததினால் என்னோட பேச்சு இல்லையே மைத்துனரும் வானுறவு கேட்ட மானீசன் வந்த நாள் முதலாய் நானும் பரமேஸ்வரரும் நல நஷ்டமும் தெரியும் பேசி பழக்கமிட்டு பெருத்த நாளுண்டு மண்ணே தோசி கலியனுட சூழ்ச்சியினால் நாங்கள் படும் பாட்டை வந்து வாராமல் பரிகாசம் பார்ப்பதென்ன நாட்டை கெடுத்தானே நன்றி கெட்ட மானீசன் அல்லாமல் நம்முடைய அருமை சான்றோர்கள் படும் பொல்லாம்பை கொல்லாக்கை எல்லாம் போய் பார்க்க இழந்தருளும் வரமீறிய கலியன் மாய்கையினால் ஏது மாய்கையின் எதுவினால் பிரமன் பிறப்பு பிசகி தலை மாறி முண்டம்போல் பிறப்பு முகம் கண்ணில்லா பிறப்பு பிண்ட பிறவி பேருறுப்பில்லா பிறவி தலையுடம்பில்லாத சடல பீரவியை போல் நிலைதவறி வேதாம் நினைவு தடி மாறினே சீவன் கொடுக்கும் சிவனுக்கு இரு நினைவாய் பாவ குண உயிராய்
பகர்ந்தார் சீவனாரும் பாடியளக்க நீரும் பண்போத்தீருக்காமல் குடிகேடு ஆச்சே குடிக்க கீடைக்காமல் இத்தனையும் கலியன் ஏதுவினால் வம்பாச்சே அத்தனையும் நீர்தான் அறியாதவர் போலே எங்கள் மேல் வகை போல் இருப்பதென்ன அச்சுதரே சங்கடல்களெல்லாம் தான் சொல்ல கூடாது கையிலை சிவனார் காணாமல் உம்மையும் தான் அகிலமதை பாராமல் அயர்ந்திருக்கிறார் எனவே ஆனதால் என்னுடைய அன்னரே அங்கேகி மானமுள்ள புத்தியும் மைத்துனர்க்கு சொல்ல வாரும் என்று உமையாய் இப்படியே என்று உமையாய் இப்படியே இன்பமாய் சொல்லிடவே அன்று பெருமாய் அவள் முகம் பார்த்து எதுரைப்பார் சிவனாரும் நீயும் தேசமதில் இல்லாட்டால் எவனுக்கும் அலைச்சல் இல்லையே ராட்சியத்தில் உங்களால் யானும் ஊகத்து கூகிடந்து சங்கடங்களுற்று தவிக்க தலை வீதிதான் நீங்களில்லையானால் எனக்கும் அலைச்சலில்லை ஏனுங்களோடே இப்பாடு என்படத்தான் அயோத்தியா பட்டணத்தில் அரசு உண்டு எந்தனுக்கு கையேத்து வந்த கன்னி தீருவும் உண்டு ஏன் இந்த பாடு யான்பட காரணம்தான் மானழுத போலே மருகு வாழச்சுமியும் கைபிடித்த நாள் முதலாய் கலந்து விளையாடறியேன் மெய்பிடித்தமான மெல்லியரும் அங்கிருக்க இறப்பனை போல் லோகம் எல்லாம் தீர்ந்தலைய பரபிரம்மம் நம்மை படைத்தது இதற்கோவெனவே எல்லையில்லா பாடு யான் பட்டது போதுமென நல்ல குல சான்றோரை நான் பெற்று வைத்தேனே வைத்ததெல்லோரும் மனதறிய பார்த்திருக்க பொய் தலைவன் ஈசனையும் பிறவி செய்ய நியாயமுண்டோ நீசனுட கையதிலே நின்மக்கள் தந்தனையும் பாச கயிறேட்டு பந்தடிக்க செய்தாரே தொட்டாலும் நீசம் தொடரும் அதை கண்டாலும் வெட்டாவெளியாய் விரட்டி பீடிக்குமல்லோ காதிலதை கேட்டாலும் கருமம் வந்து சிக்குமல்லோ
ஆரந்த நீசனையும் அழிக்க வகை யார் அறிவாய். ஆரந்த நீசனையும் அழிக்க வகை யார் அறிவார். மாய்கை நீனை ஒளிய மறு நினைவு வாராதே. பொய்கலியனையும் முடிக்க வகை யார் அறிவார். வாழாயோதத்தாலே மாளானி மகளியன் தூளாம்பிரவி சொல்லனாவல்லமைதான் முப்பிரவி யாரும் முடித்த வலுவை எல்லாம் இப்பிரவிதன்னில் எட்டிலொன்று வாரமில்லை. உகத்துக்கு உகம்பிறந்து ஓடி தீர்ந்தவன் என்று ஆகத்தில் கொஞ்சம் வையாமல் அவர் மூப்பாய் செய்தாரே. ஆனதால் இன்னமீனி அங்கு வர வேணுமோகான் தானம் வைத்து வாராமல் சங்கை அளித்தாரே. எங்கே ஆனாலும் இருந்திடுவேன் நான் இதற்கு சங்கையுள்ள சாணார்க்கு தங்குமிடா வேறில்லையே. தாய் தந்தை இல்லாமல் தயங்குகின்ற பிள்ளையை போல் மாய கலியதினால் வாடுவரே சான்றோர்கள். தகப்பனில்லா பிள்ளை சாணார்கள் என்று சொல்லி ஆகப்படுத்தி சான்றோரை அடிப்பானே மானீசன். தாயும் தவமிருந்து சடைப்பாளனை காணாமல் ஆயுங்களை தெரிந்த ஆயிலையும் வாடுவாளே. இப்படியே நியாயம் இருப்பதால் எந்தனுக்கு அப்படியே வேறு வழியல்லவே அனுதினால் எங்கே நீ போவேன் என்றெண்ணுது என் மனது. உங்களோட ஊருக்கு ஒண்ணுதலே போனியன கோபத்தால் தங்கையுடன் கூறினார் இத்தனையும். இங்கே பகவான் வந்து அங்கே அந்த அந்த திருவனந்தத்திலிருந்து இங்கே திருச்செந்தூரில் வந்து தங்கியிருக்கின்றார். அவ்வளவு தேவர்கள் எல்லாம் வந்து சொல்லுகின்றார்கள், ஐயா அந்த நீசன், அதாவது அந்த கொடுமை தாங்க முடியவில்லை. ஒரு மனிதனுக்கு கொடுமை நடக்கும் போது இது யாருக்கு நடக்கும்? ஒரு மனிதனுக்கு. ஒரு மனிதனை நாம் கொடுமை செய்யும் போது அவனுக்குள்ளால 84 தேவர்கள், அந்த 84 பரிணாமங்கள், 84 அந்த இறை சக்திகள் அவனுக்குள்ளால இருக்கின்றன. அந்த 84 இறை சக்திகளும் இங்கே வருந்துகின்றன. இவன் வந்து அந்த மனிதனா, அதாவது மனிதன், அந்த எந்த மனிதன் நிலையிலேயே அவன் இழிவாக கருதப்படுகின்றான், அடி வாங்குகின்றான். நீங்க ஒரு மனுஷனை அடிச்சிட்டீங்கன்னா அவன் ஏதாவது உங்களை தவறு செஞ்சா நீங்க அடிங்க, அது வேற விஷயம். ஒண்ணுமே செய்யாம ஒரு மனிதனை நீங்கள் அடித்தீர்கள் என்றால் அவருக்குள்ளால் இருக்கின்ற அந்த 81 கோடி நினைவுகள், 33 கோடி தேவர்கள், 48 கோடி ரிஷிகள், 81 கோடி பறவைகளும் உங்களுக்கு சாபம் இருக்கின்றன, உங்களை சபைக்கின்றன. அவர்கள் வந்து என்ன செய்வது என்று தெரியாமல் அங்கே அல்லாடுகின்றார்கள். பொழுது அந்த சக்தியாகிய அந்த உடல் என்ன செய்கின்றால் அந்த மகாவிஷ்ணுவிடம் வந்து கேட்கின்றார், என்னுடைய அண்ணர் வந்து என்னை பார்ப்பது கூட இல்லை, என்னை நினைப்பதில்லை, அவர் வந்து அவராகவே இருக்கின்றார். அரியரி நாரணரே, அண்ணரே, அச்சுதரே,
கரிகரி நாரணரே கண்ணரே கார்வண்ணரே லட்சகெட்ட பாவி ஏமாளி கலியனிலால் அலைச்சல் செய்த எங்களையும் அகற்றி வைத்து போனீரோ, இருள் மூடி கண்களில் இருந்து இருக்கிறார் ஈஸ்வரரும் அப்படின்னு நிறைய சொல்லிட்டு வராங்க. அது வந்து அந்த ஈஸ்வரன் எப்படி இருக்கின்றார் என்றால் அங்கே சொல்லுகின்ற பண்டாரம் போல இருங்க. பகவான் அங்கே அந்த ஆணுவன் சேர் பொய்க்கணங்க மாலையை போட்டு அங்கே அவர் அமர்ந்து இந்த மகாவிஷ்ணுவை அழைத்த உடனே அங்கே சொல்லுகின்றார், அதை வீசி எறிந்து விட்டு நீங்கள் பண்டாரம் போல் இருங்கள் என்று சொல்லுகின்றார். பண்டாரம் என்றால் எதிலையுமே பற்றில்லாமல் இருப்பவர்கள். இங்கே எதிலையுமே பற்றில்லாமல் இருக்கின்றார்கள், ஆனால் எங்களை கொடுமை செய்து கொண்டிருக்கின்றான். அது சார்ந்த அதாவது மனிதன் அந்த மனித இயல்பே இல்லாமல் இருக்கின்றான், அப்பனம்மை இல்லை என்று அடிக்கின்றான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுகின்றார். பொழுது அங்கே அந்த மகாவிஷ்ணு சொல்லுகின்றார், அதாவது நீயும் ஈஸ்வரரும் இந்த உலகத்தில் இல்லை என்றால் எனக்கு அலைச்சல் இல்லை என்று சொல்லுகின்றார். இது என்ன ஒரு விஷயம், இது இங்கே என்ன நடக்கின்றது அப்படின்னா, அதாவது சிவபெருமான் கெட்டதை படைத்து விட்டார். இது எல்லாரும் நம்ம 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 நினைச்சிட்டு இருக்கிறோம் வாழ்க்கைன்னா என்னமோ, அதாவது 24 மணி நேரம் நம்ம பார்க்குற நம்ம ஒவ்வொரு மனிதனும் நீங்கள் யோசனை பண்ணி பாருங்க. நம்ம என்ன நினைக்கிறோம், நிறைய பணம் இருக்கிறோம், ஆடி பாடுறான், அதை பண்ணுறான், இதை பண்ணுறான். ஆனால் ஒரு சாதாரணமாக நாம் இருக்கும்போது நமக்கு அந்த ஆடி பாட முடியுதா? நாளைக்கு ஐயோ நம்ம பசிக்கு என்ன பண்ணுறது, உணவு வேணுமே, அந்த அலைச்சல் தானே நாம் இருக்கிறோம். இதுதானே வாழ்க்கை, இதுதானே உண்மை. நாம் என்ன செய்கின்றோம், அந்த வாழ்க்கையின் உண்மையை நாம் தெரியாமல் இருக்கின்றோம். அதுக்கு காரணம் என்ன? வாழ்க்கையின் உண்மை என்ன? நம்ம வாழ்க்கையின் உண்மையை நாம் தெரிந்து கொண்டோம் என்றால் நமக்கு இதெல்லாம் நாம் இலகுவாக கடந்து சென்று விடலாம். ஒருத்தர் நம்ம அடிக்க வரானா, நம்ம உடனே என்ன செய்ய வேண்டும், அங்கேயே அமர்ந்து நாம் என்ன செய்ய வேண்டும், தவம் ஏற்றி விட வேண்டும். அங்கேயே அமர்ந்து நாம் என்ன செய்ய வேண்டும், கண்களை மூடிக்கொண்டு அந்த இறைவன் எனக்குள்ளாலே இருக்கின்றான் என்று நாம் என்ன செய்ய வேண்டும், அங்கே கண்களை மூடிக்கொண்டு நாம் அமர்ந்து விட வேண்டும். அங்கே நாம் கண்களை மூடிக்கொண்டு அமர்ந்து விட்டால் அங்கே அவனால் எதுவுமே நம்மை செய்து விட முடியாது. இது ரொம்ப ரொம்ப கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கணும். அது நமக்கு தெரிய முடிய மாட்டேங்குது. என்னால் குழந்தைகள் இருக்கின்றார்கள், மனைவிகள் இருக்கின்றார்கள், அந்த நம்மளை நம்பி இருப்பவர்கள் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய செயலை நாம் செய்ய வேண்டுமே, அப்படி நாம் என்ன செய்யணும். அதனால என்ன செய்யணும், அந்த மனதில் மனதில் அந்த வருத்தங்களை எல்லாம் வைத்து நாம் கதறிக்கொண்டிருக்கின்றோம் இல்லை? உண்மையில் தான் சத்தியம். நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒருத்தன் ஒரு இடத்துல போய் அடிமையாக வேலை செய்கிறான், இல்லை ஒரு கஷ்டப்பட்டு வேலை செய்கிறான்னா, அவனுக்கு அவனுடைய அந்த குடும்ப சூழ்நிலை, அவன் நீங்கள் என்ன திட்டினாலும் சரி அவன் கேட்டுட்டு அமைதியாக இருக்கிறான்னா, அவனுடைய குடும்ப சூழ்நிலையால் அவன் அங்கேயும் இருக்கின்றான். அவனுடைய குடும்பத்தில் எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கின்றது. அவன் அன்று உழைத்து கொண்டு அந்த 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 இதை கொண்டு சென்றால்தான் அவனுடைய குழந்தைகளும் எல்லாரும் உணவு உண்ண முடியும். அவன் எங்கே இறைவனை நினைப்பான், எங்கே அவன் கலியை அளிப்பான், எங்கே அவன் தவம் ஏற்றுவான், எங்கே அவனுக்கு அந்த தவம் ஏற்றுகின்ற நேரம் கிடைக்கும் இல்லையா? அதான் சொல்லுகின்றார் அங்கே பகவான் சொல்லுகின்றார், நீயும் ஈஸ்வரரும் இந்த உலகத்தில் இல்லை என்றால் எனக்கு எதுவுமே இல்லை. மனம் எங்கே இருக்கின்றது? அது இந்த உடல் தான் சக்தி, இந்த உயிர் தான் சிவபெருமான். அப்போ மனம் எங்கே இருக்கின்றது? மனம் என்ன செய்கின்றது? மனதின் இதால் தான் இந்த விஷயங்கள் எல்லாம் நடந்துட்டு இருக்கின்றது. மனம்தான் எல்லாவற்றுக்கும் காரணமாக இருக்க வேண்டும். மனதில் தான் சரியான எண்ணங்கள் கொண்டு வர வேண்டும். சரியான அந்த இதை கொண்டு வந்தாச்சுன்னா என்ன ஆகின்றது, மனம் சரியாக சென்றால் நாம் அதை இந்த இதில் கெட்டதை எல்லாத்தையுமே நாம் அழித்து விடலாம். மனதால் நாம் என்ன செய்ய வேண்டும், உறுதியாக இருக்கணும். மனம் உறுதியடைய வேண்டும். மனம் பயத்திலிருந்து வெளியே வர வேண்டும். என்னுடைய குழந்தைகளை நான் சரியாக காப்பாற்றுவேன், என்னுடைய மனைவியை நான் சரியாக காப்பாற்றுவேன், என்னுடன் வாழ்பவர்களை நான் சரியாக காப்பாற்றுவேன் என்ற மன உறுதி வேண்டும். அந்த மன உறுதி இல்லாமல் இன்று எல்லாரும் அறையிறாங்க. அதான் உண்மை. மனம் உறுதி வேண்டும். இந்த மனம் உறுதி இல்லாமல் இருக்கின்ற காரணத்தினால் சிவபெருமானும் அலைச்சலாக இருக்கின்றார். அதாவது இதெல்லாம் நம்ம இங்கே சொல்லிட்டு வந்தோம்னா எல்லாமே நம்மளுடைய வாழ்க்கை காரணம்தான். வாழ்க்கையில் இவ்வளவு சிரமங்கள் இருக்கின்றது, இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கின்றது. இந்த பிரச்சனைகளிலிருந்து நாம் எப்படி வெளியே வருவது அப்படின்றதான் இங்கே அதுக்குண்டான ஏற்பாடுகள் தான் ஒவ்வொன்றாக நடந்து கொண்டிருக்கின்றது. அடுத்து என்ன நடக்கின்றதுன்னு பார்ப்போம்.